வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நியோமேக்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்களின் கேன்சலேஷன் ஆஃப் பெயில் அது வந்துட்டு ஆனந்த் வெங்கடேசன் நீதியரசர் அவர்கள் முன்பு வந்தப்ப அவர் பரத சக்கரவர்த்தி அவங்களுக்கு போட சொல்லியிருக்காரு. அதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்கள்ட்ட போய் அவங்க சிஜே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவர் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவருக்கு அந்த வழக்கை பட்டியலிட்டு இருக்காரு. அதைத் தொடர்ந்து அந்த வழக்கு கோப்புகள் கேஸ் கட்டு பண்டல்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே மதுரையிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பரத சக்கரவர்த்தி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்காங்க. இந்த ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறை, கிறிஸ்துமஸ் அண்டு நியூ இயர் ஹாலிடேஸ் அது முடிஞ்சவொடனே ஜனவரி 2ஆம் தேதி நீதிமன்றம் ரீஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீதிமன்றம் திறந்ததுக்கு பிறகு இந்த வழக்குகள் எத்தனாம் தேதி வரும்ன்றது பட்டியலிடப்படும். தற்போது இன்னொரு செய்தி என்னன்னா, தேவகோட்டையை சேர்ந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் கார்த்தி அவர் தேவகோட்டையை காலி பண்ணிட்டு இந்த நியோமேக்ஸ் பிரச்சனை வந்தோடனே டெபாசிட்டர்ஸ் எல்லாம் தேடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே தேவகோட்டையை காலி செஞ்சு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் போய் குடியிருக்காரு. தொடர்ந்து நிறுவனத்தின் மீட்டிங் எல்லாம் கார்த்திகேயன் அவரோட ஜூம் ஐடியில இருந்தா நடந்திருக்குது. அப்ப அந்த ஜூம் ஐடியில கார்த்திகேயன்ட்ட ஒரு சிலர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு அவங்க மிரட்டும் தொனியில் பதில் சொன்னதுனால கோபமடைந்த அந்த முதலீட்டாளர்கள் திருச்சி கருமண்டபத்தை சேர்ந்த பசுபதி அவர் 15 லட்ச ரூபா அவர் பணமும் மற்றவங்க வாங்கி டெபாசிட் பண்ண பணமும் 15 லட்ச ரூபா அதை கேட்டு போயிருக்காரு. அது கார்த்தி தகராறு பண்ணதுனால அவரை கார்ல ஏற்றிட்டு 2 நாளா சுத்திட்டு இருந்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் அக்கௌண்ட்ல 4.5 லட்ச ரூபா பணமும் ரொக்கமாக 3.5 லட்ச ரூபா பணமும் வாங்கிட்டு அவரை திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அப்படின்ற இடத்துல காரை விட்டு இறக்கி விட்டு போயிட்டாங்க. அதைத் தொடர்ந்து இந்த கார் திண்டுக்கல்ல இருந்து சானார்பட்டி ரோட்ல போயிட்டு இருந்திருக்குது. இந்த இடைவேளையில கார்த்தி 100ஆம் நம்பருக்கு போன் பண்ணி இருக்கிறாரு அவசர காவல் உதவிக்கு. அப்ப இவங்க அவரை இறக்கி விட்டுட்டு அந்த கார்ல போன 5 பேர் போலீஸ் அங்க இருக்கிறத பார்த்து நம்மளதான் நிறுத்துறாங்கன்னு பயந்து அந்த பேரிகார்ட்லயும் அங்க இருக்கிற காவலர்கள் பொதுமக்கள் மேல இடிச்சிட்டு நிக்காம போயிருக்குது. அதைத் தொடர்ந்து போலீஸ் கண்ட்ரோல் ரூம் அலர்ட் பண்ணப்பட்டிருக்குது. போலீஸ் கண்ட்ரோல் ரூம் அலர்ட் ஆனோன்னு இவங்க எல்லாம் காவல்துறையினர் விரட்டி இருக்கிறாங்க. விரட்டி போகும்போது 4 பேர் இறங்கிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் அந்த காட்டு பகுதிக்குள்ள போய் காரை நிறுத்திட்டு இருந்திருக்கிறாரு. அது பசுபதி. போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் அவங்க கூட வந்தாங்க எல்லாம் கேட்கும்போது அது ஒரு கூலிப்படை. அவர் பணத்தையும் வாங்கிட்டு எங்களை மிரட்டுறாங்க, கேவலமா பேசுறாங்கன்னு டென்ஷன் ஆகி ஒரு கூலிப்படையை ரெடி பண்ணி இவங்களை கார்ல கடத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டு வீரகணேசன், ஆனந்தகுமார், கார்த்திக், முத்துக்குமார் அப்புறம் இந்த பசுபதி 5 பேரை காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. கடந்த 2 நாட்களாக கார்த்தியை காணவில்லைன்னு சொல்லி வாடிப்பட்டி காவல் நிலையத்தில் அவங்க வீட்டாளுங்க புகார் கொடுத்திருக்காங்க. அதுவா வாகன சோதனையில் இவங்க எல்லாரும் இடிச்சு தள்ளிட்டு வாகனங்கள் நிற்காம போய் பொதுமக்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் போயிருக்காங்க அப்படின்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. காவல்துறையினர் இவங்களை கைது செய்து 3 லட்ச ரூபா பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அதாவது 3 lakhs ரெக்கவரி ஆயிருக்குது. இவங்க 5 பேரும் ரிமாண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த செய்தி அனைத்து தொலைக்காட்சிகளிலும் மற்றும் பத்திரிகைகளிலும் பெரிய அளவில் வந்திருக்குது. நம்ம இந்த டெபாசிட்டர்ஸ்க்கு சொல்றது என்னன்னா, ஏற்கனவே பணத்தை இழந்துட்டீங்க, மன நிம்மதி இழந்துட்டீங்க, குடும்பத்தில் கஷ்டமான சூழ்நிலை, உறவுகள், சொந்தம், பந்தம், ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க. பணத்தை போட்டதுக்கு அப்புறம் எல்லாரு கூடயும் பகை உருவாயிருச்சு. இருந்தாலும் இனி வரும் காலங்களில் சட்ட வழியிலான முறையை பயன்படுத்தி சட்டப்படி நீதிமன்றம் மற்றும் காவல்துறை மூலமாக தான் நம்ம பணத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லாம இது மாதிரி எல்லாம் போனீங்கன்னா நம்ம பணத்தை இழந்ததோடு கிரிமினல் கேஸுக்கும் ஆளாகி இப்ப ஜெயிலுக்கும் போயிட்டாரு, இன்னும் ஜெயிலுக்கும் போக வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வேண்டாம். உங்களுக்கு உயர்நீதிமன்றம் நல்ல வழியா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினரும் EOW மதுரையும் வேகமா வழக்கை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால அவசரப்பட்டு இது மாதிரி கிரிமினல் வழக்கிலையும் போய் ஜெயிலுக்கும் போய் பிரச்சனைக்கு ஆளாக வேண்டாம். அதே நேரத்துக்கு இந்த லீடர்கள், ஏஜென்ட்கள், டைரக்டர்கள், இயக்குநர்கள்லாம் இருக்கீங்கல்ல, நீங்க என்னன்னா மக்கள் பணம் போட்ட மக்கள் அவங்களுக்கு பொறுப்பா பதில் சொல்லுங்க. அவங்களுக்கு பணம் ரெக்கவரி ஆகிறதுக்கு எந்த வகையில் உதவி செய்யணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி கூட கூட்டிட்டு போங்க. நீதிமன்றத்துக்கு அவங்க வர்றதுக்கு, காவல்துறைக்கு போறதுக்கு அந்த மாதிரி சப்போர்ட்லாம் பண்ணுங்க. என்ன நடந்துட்டு இருக்கிற அப்டேட்டுகளை அவங்களுக்கு தொடர்ந்து சொல்லுங்க. அவங்க பணம் மீண்டு வந்துருன்ற நம்பிக்கை விட்டுங்க. அது மாதிரி உங்களுக்கு அந்த இடம், வீடு அது மாதிரி தான் நீங்க விற்க முடியாது. இது இல்லாமல் நீங்க பதுக்கி வச்சிருப்பீங்க நகை, பணம், இதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு
விற்று செட்டில் பண்ணுங்க. உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. இவங்க பணத்தை வாங்கி நீங்க சாப்பிட்ருக்கீங்க, என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்க. உங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. நீங்களும் பொறுப்பாக பதில் சொல்லி உங்கள் கையில் இருக்கிற பணத்தை மக்களுக்கு திருப்பி கொடுத்து இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வழிபாக்கணுமே தவிர போலீஸு கோர்ட்டுன்னு சொல்லி பூச்சாண்டி கட்டிட்டு பொதுமக்களை ஏமாத்துறதும் பாவம். எனவே முதலீட்டாளர்களும் சரி, நிறுவனத்தாரும் சரி, அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அக்யூஸ்டுகள், எதிரிகள், இவங்க எல்லாமே வந்துட்டு அதை சுமூகமான முடிவுக்கு வர்றதுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அப்படின்றது தான் நம்ம இதன் மூலமாக கேட்டுக்கிறது. இதே போல் அப்டேட்டுகளை தொடர்ந்து தருவோம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.